இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற அப்டேட் பாத்தீங்கன்னா ஒரு மாருதி சுசுகி ஈகோங்க. 2019 மாடல், சிங்கிள் ஓனர், வெறும் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரு தெளிவான கண்டிஷன்ல ஒரு அருமையான வண்டி, ஷோரூம் ரெக்கார்டோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது. வண்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. TN11 AP 2261 வண்டி நம்பரு. வண்டியில பாருங்க, ஸ்கிராட்ச் டென்ட் எதுவுமே பார்க்க முடியாது. ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ஒரு கார் எப்படி இருக்கும் அந்த குவாலிட்டியில இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஏர் பேக் வந்துருது, ABS பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருது, டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருது. எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த வண்டியில வந்துருது. ரொம்பவே தெளிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரியர்ல 2 சீட் எக்ஸ்ட்ராவும் போட்டிருக்காங்க. ஏசி எல்லாமே பக்கா கூலிங்ல இருக்குது. ரொம்பவே தெளிவா இருக்கும். இந்த மாடல்ல ஏசியும் வந்துருது. ரொம்பவே ஒரு தெளிவான கண்டிஷன்ல ஒரு மாருதி சுசுகி ஈகோ ஷோரூம் கண்டிஷன்ல எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுவுமே ஒரு பெஸ்டான ஒரு ரேட்டுக்கு இந்த வண்டியை தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். அந்த வண்டி பியூர் பெட்ரோல், 2019 சிங்கிள் ஓனர், வெறும் 27,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு. இப்போ வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு, பூட் ஸ்பேஸ், பின்னாடி டிக்கி ஸ்பேஸ், பானட்டு, இன்ஜின் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ரேட்டுமே இந்த வீடியோல இடையில நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வண்டியோட இன்டீரியர்ல டோர் பேட் பாருங்க, சூப்பரா இருக்கு. மேனுவல் விண்டோ தான் வருது. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்க, தெளிவா இருக்கு. வண்டிக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயுமே கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டி நம்ம கீயை போட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு என்னன்றதை நான் காட்டுறேன். 27,984 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸ்டேரிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர் பேக் வந்துருதுங்க. டிரைவருக்கு ஏர் பேக் வந்துருது. ஏசி வந்துருது இந்த வண்டியில. முக்கியமா ஏசி எல்லாம் சூப்பரா ஒர்க்கிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சோனில டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டமும் வந்துருது. அதுவுமே தெளிவா இருக்கு. வண்டியோட டேஷ்போர்ட் கண்டிஷன்லாம் பாருங்க, ரொம்பவே நீட்டா இருக்கு. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். சீட்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ஒரு மாருதி ஈகோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அந்த வண்டி எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி வேற லெவல்ல தான் இருக்கு வண்டி. மேல அப்பன்சரும் பாருங்க. மேல அப்பன்சர்ல இருக்கக்கூடிய அந்த கவர்லாம் கூட இன்னும் பிரிக்கல. ரொம்பவே தெளிவா இருக்கு. எந்த விதமான குறையும் இல்லை, நீட்டா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்க்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேசஸோட வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பூட் நான் காட்டுறேன். பூட் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கஸ்டமரே செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சின்ன ஆளாக இருந்தால் 2 பேரும், பெரிய ஆளாக இருந்தால் ஒரு ஆளும் தாராளமாக உட்காந்துக்கலாம். நல்ல ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. நான் உட்காந்து பார்த்தேன், என்னைய மாதிரி ஆளுனா 2 பேர் உட்கார முடியுது. இதில் இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் உட்கார முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியோட இந்த வண்டி வந்திருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கடுத்து நான் இன்ஜின் காட்டுறேன் வாங்க. வண்டியோட பானட் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க, வண்டி ஒரு பக்காவான குவாலிட்டியில தான் இருக்கு. புது வண்டி எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. பிரேக் ஆயில் இங்கே கொடுத்துருக்காங்க, ஜாக்கி வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் கூலண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர்லாம் இங்கே தான் வருது. ரேடியேட்டரு, ஏசி கண்டென்சரு எல்லாமே இங்கே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வைப்பர் வாட்ரு, ஏபிஎஸ்க்கான பம்ப் வந்துடுதுங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் சொல்லியிருந்தேன்ல, அதுக்குள்ளே பம்ப் வந்துடுது. இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது. ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியோட இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜினை காட்டுறேன். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட கண்டிஷன் நான் காட்டுறேன். இப்போ வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்குது. பக்கா சீல்டு இன்ஜினுங்க. ரொம்பவே தெளிவாக இருக்குது. எந்த விதமான ஆயில் லீக் எதுவுமே கிடையாது. பேட்டரியுமே புதுசு போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றத அந்த வீடியோலேயே நீங்கள் பாருங்கள். ஃபுல்லி கிளாரிஃபைடு, ஃபுல்லி கிளியர்டு. அதாவது ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி இருக்குது. இப்போ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கை பக்கத்தில் வச்சு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. இன்ஜினோட கண்டிஷன்லாம் வேறு லெவலில் தான் இருக்குன்னு சொல்லணும்.
2019 சிங்கிள் ஹேண்டடு வெறும் 27,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கக்கூடிய மாருதி சுசுகி ஈகோ. இந்த வண்டியில என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்துருது, ஏர் பேக் வந்துருது, அது மட்டும் இல்லாமல் ஏசியுமே வந்துருது. ஏசியுமே ரொம்பவே சில்லுன்னு நீட்டாக இருக்கு. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ஒரு மாருதி சுசுகி ஈகோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக அந்த வண்டியை எடுத்துக்கோங்க. இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி தாராளமாக நம்ம கிட்ட வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல புது வண்டி எடுக்கும்போது ஓட்டையில எப்படி இருக்குமோ அதே ஃபீல் இந்த வண்டியில கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணுங்க. டைரக்டா விசிட் பண்ணி வண்டியை ஓட்டி பார்த்துட்டு தாராளமா எடுத்துக்கங்க. இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா 4,35,000 ரூபாங்க. ரேட் பிக்சடு கிடையாது, நெகோசியபிள் தான். கண்டிப்பா இந்த ரேட்டையும் குறைச்சு கொடுக்கலாம். கண்டிப்பா இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா இருக்காப்பா.